வணக்கம் அன்பான துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்களிலே 1/4/2026 புதன்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. துலாம் ராசிக்கு 9-12 குடையர் விரையாதிபதி விரையாஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே சனி, சூரியன், செவ்வாய், புதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 6 குடையவர் 6ஆம் இடத்திற்கு 4லே, ராசிக்கு 9ஆம் இடத்திலே 3-6 குடையவர் சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய 6 குடையவர் 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்ற எதிரியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளிலே சென்று கொண்டிருக்கின்றது. ஆக சகோதரர்களால் எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகளையும் முயற்சிக்கின்ற காரியங்கள் வெற்றி என்பது சகோதரனை பார்க்கின்ற அமைப்புகளிலே கிடைக்கப்பெறுகின்றது. அந்த 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில தடுமாற்றங்களால் தகப்பனார்களால் விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தகப்பனார்களால் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கின்றது. அங்கு கிடைக்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே வீடு வாசல்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. காரணம் 4-5 குடையவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். கடன் கிடைக்கக்கூடிய யாராச்சும் கொடுப்பார்களா கொடுக்க மாட்டார்களா என்று இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் 3-6 குடையவர் 3ஆம் இடத்தையே முயற்சிக்கின்ற எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடிய அற்புதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 6ஆம் இடத்தை பார்க்கின்ற 6ஆம் இடம் என்பது இந்த மாதங்களிலே உங்களுக்கு சனி, செவ்வாய், சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களோடு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அங்கு சேருகின்றது. இந்த சேருகின்ற அமைப்புகளிலே புதன் பகவான் நீச்சமாக இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. யாருக்காவது கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவே புதன் பகவானும் கிட்டத்தட்ட அசுவராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய், சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3 கிரகங்கள் பாவ கிரகங்களுடன் புதன் பகவானும் சேருகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எதிரியை வெல்லக்கூடிய வீழ்த்தக்கூடிய எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுக்கின்ற அமைப்பு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே தகப்பனார் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை பார்க்கின்ற தகப்பனார்களுக்காகவும் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களில் கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாதது 11ஆம் இட பாதக சாணம் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதியும் இந்த 12ஆம் இட விரையாதிபதியும் இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே தகப்பனார்களுக்காக மருத்துவ செலவு மட்டுமல்ல, அவர்களுக்காக ஒரு சில மருத்துவ செலவு மட்டுமல்லாதது அவர்களுக்குள்ள தேவையான யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த தகப்பனார்களிடம் இருந்து உங்களுக்கு ஒரு சில விரைய செலவுகள் குழந்தைகளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தகப்பனார்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. துலாம் ராசி அதிபதி துலாம் ராசியை பார்க்க இருக்கின்றார். உங்களுடைய ராசியை 2 கிரகங்கள் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஆக துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கின்றது. புதன் கிழமையிலே பிறந்திருக்கின்றது. பாக்கியாதிபதி நாளிலே. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே மறைந்தாலும் நிறைந்த பலனை தருகின்ற விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு கொடுக்கின்றது. அதுவும் மருத்துவ செலவு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, யாத்திரைகள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. யாத்திரைகள் செல்கின்றவர்கள் இந்த மாதங்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 12 குடையவர் நீச்சமாகி இருக்கின்ற போது கண்டிப்பாக யாத்திரை செல்லக்கூடியவர்கள் தவிர்ப்பது சற்று நல்லதாக இருக்கும். இரவு நேரங்களில் பயணங்கள் செல்லக்கூடியவர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப் பெறுகின்றது. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் நீச்சமாகியாக. இங்கே மாரகாதிபதி என்ற லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரே அங்கே பாதகாதிபதியாகவும் இருந்து சரலக்கணத்துக்கு அவர் இங்கே இருக்கக்கூடிய 6ஆம் இடத்திலே அவர் பாதக சனமாக உங்களுக்கு இரவு நேரங்களில் செல்லக்கூடியவர்கள் கவனத்திலே செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. லாபசான மூத்த சகோதரர்களால் தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, தகப்பனார்களால் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. இங்கே சகோதரர்களால் இளைய சகோதரனால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்கு அனைத்து சுபமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தை உங்களுக்கு 6 குடையவர் திரிகோணத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு. தகப்பனார்களால் ஒரு சில விரை செலவும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் தகப்பனார்களால் ஒரு சில ஆதாயங்களும் கிடைக்கப்பெறுகின்ற கடன் நோய் வம்பு வழக்குகளில் இருந்து வெற்றிகளையும் ஒரு சிலருக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது. ஆக துலாம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் 7வது இடத்தில் ராசியில் அமையப்பெற்ற மேச ராசியில் இருந்து 7வது இடம். இது காலபுருஷ தத்துவத்தில் இது களத்திர காரகனுடைய ராசியிலே அழகு நிறைந்த அற்புதமான நிறுத்து பார்த்து பேசக்கூடியவர்கள், நிறுத்து பார்த்து இருக்கக்கூடியவர்கள், அழகு நிறைந்தவர்கள், கலைஞ மிக்கவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராசி. இந்த ராசியிலே 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு அவர்
6ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். வீடு வாசல்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் குழந்தைகளுடைய படிப்புகளுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகளும் உங்களுக்கும் ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ராசியை பார்க்கக்கூடிய 7ஆம் இடத்திலே கல்யாண வைபவங்கள் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே 8 இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். இதனால் வரையில் தடைப்பட்ட கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு 8 7ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது தடைப்பட்ட கல்யாணங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்களிலே எதிர்பார்த்த வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலேயே தனவாக்கு குடும்ப சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே குடும்ப சாணத்திலே கடன் வழக்குகளிலே சற்று தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் 6ஆம் இடத்தில் இருக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். கணவன் மனைவிகளால் வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, இளைய சகோதரர்களால் வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒட்டுமொத்தத்தில் இந்த மாதத்திலே மருத்துவ செலவுகள், அலைச்சல்கள், வீண் விரைய செலவுகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் பௌர்ணமி யோகம் என்பது உங்களுக்கு 12ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்திலையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தில் இந்த மாதங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்ற அற்புத உயர்வுகள் என்று சொல்லக்கூடியது என்பது உங்களுக்கு 6ஆம் இடம் 12ஆம் இடத்திலே கிரகங்கள் தொடர்பு இருக்கின்றது. 3 6 குடையவர் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே தொடர்பு என்பது கடன் நோய்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயிர்களையும் கொடுக்கின்றது. என்றாலும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடியது என்பது 5ஆம் இடத்திலே பூர்வீகத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும், அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவானால் இங்கே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பிலே ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய ராசிகளை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்கின்றது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடியது உங்களுக்கு துலாம் ராசிக்கு ஒரு அற்புத உயர்வுகள், பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குல தெய்வங்களின் அருள்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. அதுவும் ஆண் தெய்வங்களுடைய யோகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. துலாம் ராசி என்பது நிறுத்து பார்க்கக்கூடிய துலாம் ராசி தராசு சின்னத்தை போன்று இருக்கக்கூடிய ஆண் ராசி, குளிர்ந்த காற்றை போன்று இருக்கக்கூடிய இந்த சரராசியிலே பிறந்தவர்களுக்காக நல்லதொரு மாற்றத்தை, வீடு வாசல் சொத்து சூழலுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்மார்களுக்கு தகப்பனார்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாணம் சுபகாரிய சுபநிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, இதனால் வரையில் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு 7ஆம் இடத்தை ராசி அதிபதி பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே இருக்கின்றது. ஆக நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. துலாம் ராசிக்கார நேர்களுக்கு 9ஆம் இடத்திலே சுபகிரகம் இருக்க பெறுகின்ற அமைப்பு என்றாலும் கூட 6 9ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது தகப்பனார்களுக்காக மருத்துவ செலவுகள் அந்த வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 6 3ஆம் இடத்தை தகப்பனார்களுக்காகவும் இளைய சகோதரர்களுக்காக மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, முயற்சிக்கின்ற காரியங்கள் நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்மார்களுக்கும் தகப்பனார்கள் இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய அதிகமாக மருத்துவ செலவுகளை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. ஆக எதுவாக இருந்தாலும் மருத்துவ செலவுகளாக இருந்தாலும் உயிர்காரத்துவங்களிலே சற்று அலைச்சலை கொடுத்தாலும் தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்திலே விரைதானத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். வேலை தொழில்களை விட வேலைகளிலே அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும் வெற்றியும் மேன்மையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது துலாம் ராசிக்காரர் அழகு நிறைந்த துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு கல்யாண வைபவங்களுக்காக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நின்று போன கல்யாணங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம், கல்யாண வைபவம் சுபகாரிய சுகநிகள் அனைத்தும் குழந்தைகள் தடை தாமதத்தில் இருந்து வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு பொன்னான மாதமாக முருகனின் ஆசீர்வாதமும் தெய்வங்களின் அருட்கடாட்சமும் கிடைக்கப்பெறுகின்ற நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்கள் புதன்கிழமையிலே பாக்கியாதிபதி நாளிலே என்று சொல்லக்கூடிய நாளிலே பௌர்ணமி திதியிலே வந்திருக்கின்ற அமைப்பு என்பது ஒளி நிறைந்த நன்னாளிலே உங்களுக்கு முருகனின் ஆசீர்வாதமும் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே பங்குனி மாதத்திலே பங்குனி உத்திர திருநாளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற முருகனின் ஆசீர்வாதம் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்கள் நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.